ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரா ஸ்டோரிஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கமங்கமன்னு வாயில் போட்ட உடனே கரையக்கூடிய மட்டன் சுக்கா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கறியை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மட்டன் வெந்ததும் தாளித்து விட்டுறலாம். பாத்திரம் வச்சு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் கடுகு போட்டு வெடிக்க விட்டுறலாம். கடுகு நல்லா வெடித்து வந்ததும் சோம்பு ஆட் பண்ணி பொரிஞ்சு விட்டோம். சோம்பு பொரிஞ்சு மணம் வர ஆரம்பித்ததும் பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அடுத்தது காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய். நான் இன்றைக்கி 1 மிளகாய் எடுத்திருக்கேன். இன்னும் காரமாக வேணும்னா நீ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி இந்த மாதிரி கலர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசம் போனதும் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன், பெப்பர் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். எண்ணெயில் மசாலா மிக்ஸ் ஆனதும் நம்ம வேக வச்சு வச்சுருந்த மட்டனை தண்ணியோடவே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியோடு சேர்ந்து கொதித்து வரும்போது மசாலா எல்லாமே கறியில் நல்லா இறங்கி கிடைக்கும். இந்த ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணி மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிச்சா போதும், நல்லா கெட்டியாகி வந்துடும். இதை நம்ம நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வந்திருக்குங்க. வெங்காயம் எல்லாமே நல்லா கொதித்து கரைஞ்சிடுச்சு. நம்மளுக்கு ஒரு நல்ல மசாலா பரட்டின மாதிரி கிடைக்கும். கடைசியாக பெப்பர் தூளும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் சூடாக விட்டு இறக்கிக்கலாம். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் தூளோட அளவை கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மட்டன் சுக்கா ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இதை நீங்கள் சைடாகவும் வச்சு சாப்பிடலாம், சாதத்துலேயே பிசைஞ்சு சாப்பிடலாம். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.